Good morning, students. I welcome you all for this English session. Today, we can have a revision of the lesson A Nice Cup of Tea. To begin with, the author George Orwell is an English novelist, essayist, journalist, and critic whose work is marked by clear prose, awareness in social inequity, opposition to totalitarianism, and candid support of democratic socialism. So he was fond of socialism and he wanted to explain his decision in the way of his own writings. He wrote literary criticisms, poetry, fiction, and polemical journalism. And he is the best known allegorical novel, that is, Animal Farm, is his best writing. Here, in this lesson, he explains how a cup of tea is the best one. We know that we have drunk many kinds of tea. So to warm up, what are the kinds of teas you have? That is, what are the varieties? We know that is herbal tea, green tea, lemon tea, iced tea, black tea, and tea with milk. ஸோ நம்ம நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டீஸ் குடிக்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னா அது எப்படி இருக்கும், வாட் இஸ் த வே அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் எக்ஸ்பிளைனிங். ஒரு டீயை பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த லெசனில். ஸோ த ஆத்தர் மேக்ஸ் ஹிஸ் ஓன் ரெசிபி for the perfect cup of tea. He says that his own 11 rules for a perfect tea. So we have here the 11 steps. What are the steps here? So here he published an article for making tea. It is written in a kind of prose. He has recommended 11 tips to make a perfect tea. So here first one is, he recommends to use only Indian or Ceylon tea. One should use Indian or Ceylon tea as China tea is not much stimulation in it. அதாவது சைனா டீ அப்படின் போது it is not a worth one and it does not give any stimulation. Instead, it is not a taste one and it is not wise. அதாவது சைனா டீ குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்மளுக்கு ஒரு பிரிஸ்க்னஸ் வராது அப்படின்றது இவருடைய ஒப்பீனியன். He says that one does not feel wise or braver and does not feel more optimistic for drinking China tea. அதாவது சைனா டீ குடித்தோம் அப்படின்னு சொன்னால் we can't able to be brave and wiser and we can't able to be optimistic. Optimisticனா அந்த பாசிட்டிவ் திங்கிங்கே வராது அப்படின்னு அவர் சொல்கிறார். So he says that a phrase, a nice cup of tea அப்படின்னா it is inevitably it is Indian tea அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்தியன் டீ தான் பெஸ்ட் டீ அப்படின்றது அவருடைய கருத்து. So first point is, he recommends to use only Indian or Ceylon tea. And the second point is,
The tea should be made in small quantities. அதாவது நிறைய டீ வைக்கும்போது அதனுடைய டேஸ்டஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்றார். ஸோ இதை வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸில் வச்சா தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஹி சேஸ் டு செலக்ட் த பாட் ஃபார் மேக்கிங் டீ. அப்போ அந்த டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் தட் டூ இன் எ டீ பாட் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் அந்த டீ பாட் விச் கைண்ட் இட் ஷுட் பி மீன்ஸ் அந்த ஏர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து அந்த ஆஷஸ்லாம் போட்டு வைக்கிற தாழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எல்லாம் வந்து நம்ம செஞ்சோம்னா இட் இஸ் நாட் அ டேஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இன்ஸ்டட் தட் அண்ட் ஆல்சோ இந்த ஆர்மி டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்மி கேங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே வில் மேக் டீ இன் அ கோல்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோல்ட்ரன்னா அந்த கொப்பரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கொப்பரை அதில் நம்ம செய்யும்போது அதில் வந்து அந்த ஒயிட் வாஷ், அந்த சுண்ணாம்பு ஸ்மெல்லு, அது இல்லாமல் அந்த க்ரீஸு, அந்த ஸ்மெல்லெல்லாம் அதில் இருக்கும். ஸோ இட் டஸ் நாட் கிவ் அ பர்ஃபெக்ட் டேஸ்ட் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ ஆர்மி டீயும் வந்து இட் இஸ் நாட் டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு இன்ஸ்டன்ட் அப்போ என்ன தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் ஹீ சேஸ் தட் த எர்தன் வேர் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைன்னா அந்த சைனா கிளே அப்படின்னு சொல்லுவாங்க, பீங்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இல்லைன்னா அந்த எர்தன் வேர் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ட் டீ வந்து, அதாவது அந்த டீயோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ பெஸ்ட் இஸ் சைனா ஆர் எர்தன் வேர் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்றாரு, tea should be made in small quantities and that too we have to take a china clay or earthenware அப்படின்னு சொல்கிறார். ஸோ goes to third point. He says that tea should be warmed beforehand அப்படின்றாரு. அதாவது அந்த டீ அந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சூடு பண்ணிவிட்டு and then we have to add water and then we have to add the tea powder அப்படின்னு அவர் டிஃப்ரெண்ட் சொல்கிறாரு. ஸோ பாயில் த பாட் ஃபர்ஸ்ட் வித்தவுட் ஸ்பில்லிங் இட் வித் ஹாட் வாட்டர். அந்த ஹாட் வாட்டரே கொதிக்க வச்சு போடாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பாட்டை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டீ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தேட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். அந்த ஃபோர்த் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், த டீ ஷுட் பி ஸ்ட்ராங் அப்படின்றாரு. அந்த டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றாரு. அதாவது 6 heaped teaspoon would be right for pot holding a quart. அதாவது நம்ம ஒரு பிரிம் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு குவாட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 4 டம்ளர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த 4 டம்ளர்ஸ் அல்லது அந்த அளவுக்கு டீ வைக்கணும் அப்படின்னு சொன்னால் 6 ஸ்பூன்ஸ் அப்படின்னு நம்ம அந்த ஹீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீப்னா அந்த குவியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டைப்பான ஸ்பூனில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டீ தூள் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அவ்வளோ டீ தூள் போட்டு நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம மேக் பண்ணால் தான் அந்த டீ வந்து பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஃபோர்த் பாயிண்டில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றாரு. அதுக்கு எவ்வளோ டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதுக்கு he gives an explanation that 1 strong cup of tea is better than 20 weak ones. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டீ டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தே வில் டேக் ஆஃபன் அடிக்கடி ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 hour அப்படின்ற டீ குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னென்னா அந்த டீ டேஸ்ட்டாக இல்லை, அதனால் தே ஆர் மேக்கிங் அகெயின் அண்ட் அகெயின். இப்போது நம்ம ஒரு ஸ்ட்ராங் கப் நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வந்து என்னென்னா அந்த டேஸ்ட் வந்து நம்ம மனசுலேயே நிற்கும். அப்போ நம்ம அடுத்த டீ எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு he was giving an explanation for that. And the fifth point is the leaves should be added to the pot and அந்த பேஸ்கட் வி ஷுட் நாட் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஸ்ட்ரே லீவ்ஸை வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது, வடிகட்டுறோம் அப்படி இல்லையா, அதை வந்து அவர் சொல்கிறார். அதாவது என்னென்னா அந்த வடிகட்டி வச்சு நம்ம வி ஷுட் நாட் ஃபில்டர் இட் அப்படின்றார். அப்போது டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரெயிட் இன் டு த பாட் அண்ட் வி ஷுட் நாட் புட் அந்த டிங்லிங் பேக்ஸ் அப்படி. இப்போ வந்து ஒரு சில டீஸ் பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் ஆடிங் தட் டீ பேக்ஸ் இல்லையா. இப்போ ஒரு பேக்கெட் ஃபுல்லாக டீ பேக்ஸ் இருக்கும். அந்த டீ பேக்கை டிப் பண்ணி சொல்லுவாங்களா, டிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த டிப் பண்ணி அந்த டீ மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இட் டஸ் நாட் கிவ் அ பர்ஃபெக்ட் டேஸ்ட் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த பேக்ஸை யூஸ் பண்ணி அந்த டீயை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் அது ஏற்கனவே ஃபில்டர் பண்ண மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சம் கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ஃபில்டு வித் டேங்லிங் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேக் தொங்க விட்டுட்டு அதில் வந்துட்டு அந்த டீயை வடிகட்டுவாங்க இல்லையா. ஒய்னா அந்த டீ
டீயோட லீவ்ஸை வந்து நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் பிகம் பாய்ஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து தே வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது என்னென்னா தப்பான ஒரு எண்ணத்தில் வச்சுருப்பாங்க, ஐயோ டீ லீவ் சாப்பிட்டா விஷம் போல இருக்குது அப்படின்னு. ஒரு சில ஸ்மால் குவான்டிட்டிஸில் நம்ம முழுங்குறதுல ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ த ஃபிஃப்த் பாயிண்ட் ஹீ சேஸ் தட் அ டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரெயிட் இன் டு த பாட். அதாவது என்ன, அந்த ஃபில்டர் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்படியே நம்ம கலந்து அப்படியே நம்ம ஊற்றிடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அண்ட் த சிக்ஸ்த் பாயிண்ட் ஹீ கிவ்ஸ் தட் டீ pot should be taken directly to the kettle அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த டீ கொதிச்சுக்கிட்டே இருக்கணும், அண்ட் த சேம் டைம் வி ஹாவ் டு ஆட் இட் டு த அனதர் பாட் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா அந்த கொஞ்ச நேரம் கூட இட் ஷுட் நாட் கெட் கோல்டு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த டீ குடிக்கணும் அப்படின்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆற வச்சு அப்படியே லெஷராக குடிப்பாங்க, அதில் ஒரு டேஸ்ட்டுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். பட் இன்ஸ்டட் அந்த டீ வந்து அப்படி கொதிக்க கொதிக்க இருக்கணும், ஹாட்டாக குடித்தா தான் அந்த பெவரேஜ் அது வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 6 he says that a tea pot should be taken directly to the kettle, that is the water should be actually boiling at the moment of pouring. அப்போ ஊற்றும்போது அது அப்படியே தகன்னு அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த டீ வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அதில் ஆட் பண்ணணும் அப்படின்றார். And the seventh point he says that the stir well, அதாவது என்னென்னா அந்த டீ கொதிக்க இது பண்ணிடுறோம் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணணும், நல்ல ஒரு கலக்கணும். யூ ஹாவ் டு ஸ்டேர் இட் அப்படின்றாரு. ஸோ வி ஹாவ் டு ஸ்டேர் இட் வெல் அண்ட் ஆர் எல்ஸ் வி ஹாவ் டு ஷேக் த பாட் அப்படின்னு சொல்கிறார். அந்த பாட்டை வந்து அப்படியே ஒரு குலுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபார் வாட் தட் அப்படின்னு சொன்னால் டு ஸ்ட்ரே த லீவ்ஸ் அட் த பாட்டம். அந்த ஸ்ட்ரே லீவ்ஸ் எல்லாம் வந்து செட்டில் ஆகிறதுக்கு அந்த பாட்டமில் அப்படியே தங்கிடணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த டைரெக்டாக நம்ம போர் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இந்த 6 பாயிண்டில் அவர் வந்து போர் பண்ண சொல்கிறாரு. 7th வந்து அப்படியே ஒரு ஷேக் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஊற்றணும் அப்படின்னு. அதாவது வி ஷுட் நாட் ஃபில்டர் இட் அப்படின்னு அவர் சொல்கிறார். பட் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணாமல் நம்ம டீ குடிக்கிறதே இல்லை இல்லையா. ஸோ அது வந்து என்னென்னா ஹீ கிவ்ஸ் த ரீசன் பிகாஸ் அப்படியே அந்த டீயோட எசன்ஸோட ஸ்மெல்லு அந்த டீயில் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டைரெக்டாக போர் பண்ணி குடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த லீஃபை வடிகட்டாமல் ஒரு கலக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த லீவ்ஸ் வந்து ஸ்ட்ரே லீவ்ஸ் அப்படியே கீழே செட்டில் ஆகிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அண்ட் இந்த 8th one he choose the cup. இப்போ எந்த கப்பில் நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செலக்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம மக் பார்த்துருப்போம் இல்லையா, அப்படியே ரவுண்டாக சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கப்பில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம அதே மாதிரி உயரமாக டம்ளர் அந்த டீ டம்ளர்லாம் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டீ வந்து அவ்வளோ இதாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கப் செலெக்ஷன்ஸ் அப்போ ஒன் ஷுட் ட்ரிங்க் அவுட் ஆஃப் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் கப் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதில் தான் வந்து குடிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுல குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் கெட் கூல், அந்த சில்லுன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதான் கொதிக்க குடித்தா தான் அந்த டீ நம்மளுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஹியர் 9th point he says that remove the cream ஆஃப் அப்படின்றாரு. அதாவது அந்த பால் ஏடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பால் ஏடை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த பால் ஏடை வந்து அப்படியே எடுத்துடணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஏடுனாலே ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ அதை வந்து வி ஹாவ் டு ஃபில்டர் இட். அதாவது என்னென்னா அந்த மேலே இருக்க க்ரீமை வந்து எடுத்துடணும், ரிமூவ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நம்மளுக்கு இட் வில் கெட் அ சிக்லி டேஸ்ட் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த சிக் டேஸ்ட் வந்துடும், அதனால் வி ஹாவ் டு ரிமூவ் த க்ரீம் ஆஃப் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 10th point he says that 10th என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் 10th பாயிண்ட்டாக அந்த டீ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டீயை தான் கப்பில் போர் பண்ணணும். அதாவது அந்த டிகாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிகாக்ஷனை ஃபஸ்ட்டு போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வி ஹாவ் டு போர் த மில்க் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒன் ஷுட் போர் டீ டு த கப் ஃபர்ஸ்ட் and then we have to pour the
மில்க் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இது ஒய் ஹீ சேஸ் தேட் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாலை வந்து நல்லா கொதிக்க வைப்பாங்க, அப்புறம் டீ போடுவாங்க, டீ தூளை போட்டு அதில் ஃபில்டர் பண்ணி நம்ம இது பண்ணுவோம் இல்லையா. பட் ஹீ சேஸ் அப்போ நம்ம வந்து அந்த பால் ஆட் பண்ணி அதில் டீ தூள் போடும்போது இட் won't get a correct ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம டிகாக்ஷன் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு டம்ளர்லேயும் போடும்போது மில்க் அதுக்கப்புறம் we have to add it அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஆஃப்டர் ஆடிங் த மில்க் அந்த மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது we will get an exact quality and quantity of the tea அப்படின்னு he was explaining. ஸோ 10th பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நம்ம வந்து அந்த டீ கப்பு என்னென்னா அந்த டீயை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மில்க்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அண்ட் த லாஸ்ட் ஒன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்லி ஹி சேஸ் தட் we should drink in Russian style அப்படின்னு சொல்கிறார். ரஷ்யன் ஸ்டைல் அப்படின்னா நம்ம இன்னும் யோசிப்போம், பட் இட் இஸ் வெரி சிம்பிளி he says that we should not add sugar அப்படின்றாரு. அதாவது சுகர் ஆட் பண்ணாமல் அந்த டீயை நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து யோசிக்க கூட மாட்டோம் இல்லையா, நம்ம டீயை வந்துட்டு we don't drink tea without sugar, அந்த சுகர் ஆட் பண்ணி தான் நம்ம டீயை நம்ம குடிக்கிறோம் இல்லையா. பட் he says to get a perfect tea, to taste it perfectly, we have to use a tea without milk அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மில்க் சுகர் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சுகர் ஏன் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம குடிக்கும்போது we are tasting only the sugar, அந்த சுகரோட டேஸ்ட்டாக தான் நம்ம குடிக்கிறோமா, டீயோட டேஸ்ட்டை நம்ம குடிக்கலான்னு he was saying that because it does not give the exact taste of tea அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நம்ம அந்த டீயில் சுகர் ஆட் பண்ணுறது he was giving an explanation that instead of drinking tea with sugar we can add sugar to hot water. ஹாட் வாட்டரில் வந்து சுகரை போட்டு கலக்கி குடிக்கலாம் இல்லை, அப்போ நம்ம சுகர் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம அப்படி குடிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு he was jokingly explaining that. So he says that to drink a perfect tea we should not add sugar அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் இல்லையா. நம்ம சுகர் இல்லாமல் டீ குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு கசப்புத்தன்மை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனால் வந்து இவர் என்னன்றாருன்னா அந்த பர்ஃபெக்ட் டீ வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த இதில் சுகர் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இந்த டீ போடுறத வச்சு கூட நம்மளோட ஃபார்ச்சூன் சொல்லுவோம் அப்படின்னு கூட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ he gives 11 steps to make a good tea அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதில் வந்து அந்த ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இந்த லெசன் பின்னாடியே ஒரு சின்ன கதை ஒன்று வருது, அந்த ஸ்டோரியோட I am finishing it. So to recall the points, he says 11 steps. That too, first one he recommends Indian or Ceylon tea. Second one we have to make in urn or a cauldron, அதாவது small quantities பண்ணணும் அப்படின்றாரு. And third point, teapot should be warmed first. And the fourth point, the tea should be strong அப்படின்றாரு. Fifth point, the tea leaves should be added to the pot and baskets, அது ஃபில்டர் பண்ணுறதுக்கு அந்த பேஸ்கெட்ஸ்லாம் எதுவும் வைக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். நோ ஸ்ட்ரெயினர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், வாட்டர் ஷுட் பி பாய்லிங், அதாவது ஹாட்டாக தான் பரிமாறணும் அப்படின்னு சொல்கிறார். செவன்த் ஒன், we have to stir it or shake the pot to settle the leaves அப்படின்னு சொல்கிறார். அண்ட் எயித் ஒன், he was selecting the cup for tea. And ninth point, he says to remove the creamy from the milk அப்படின்னு சொல்கிறாரு. And 10th one, அந்த டீ ஃபஸ்ட் ஆட் பண்ணோம், then only we have to add milk அப்படின்னு சொல்கிறாரு. And the 11th point, he recommend without adding sugar, அப்படி தான் பர்ஃபெக்ட் டீ அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த சின்ன கதை என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இந்த ஆப்டிமிஸ்டிக், அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்னென்ன பண்ணும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால்
இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இட் ஹெல்ப்ஸ் யூ டு see the bright side of the life and expect the best to happen. நம்ம எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு நினைப்போம். எதுவுமே நம்ம நல்லதுக்காகத்தான் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறாரு. ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து எப்படி அந்த பொண்ணு வந்து கேட்குறேன், எப்படிப்பா நான் வந்து நல்ல விஷயங்களை எப்படிப்பா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்க சொல்கிறாரு, ஒரு எக் எடுத்துக்க சொல்கிறாரு, ஒரு டீ பேக்கெட் எடுத்துக்க சொல்கிறார். ஸோ இது மூணையுமே வந்து தனித்தனியாக ஒரு பவுலில் போட்டு கொதிக்க வைக்க சொல்கிறாரு ஹாட் வாட்டரில். இப்போ ஒரே சேம் டெம்பரேச்சர், சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இதெல்லாம் வச்சு கொதிக்க வைக்கும்போது அதனுடைய தன்மைகள் வந்து இட் வாஸ் சேஞ்சிங் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது கடைசியில் பார்க்கும்போது ஆஃப்டர் பாயிலிங் இட் ஹி வாஸ் டேக்கிங் அவுட். அதாவது அந்த பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா வென் இட் இஸ் ஃப்ரெஷ் இட் வாஸ் ஸோ ஹார்ட் இல்லையா, ஹார்டாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது பாயில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மாறிடும். அதே எக் பார்த்திங்கன்னா இட் வாஸ் ஸோ சாஃப்ட் பிஃபோர், வென் இட் இஸ் பாயில்ட் இட் வில் கெட் அ ரஃப் ஒன். பட் வென் வி ஆட் ஹாட் வாட்டர் டு டீ லீவ்ஸ் இட் வில் பிகம் அ குட் பிவரேஜ், நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. ஸோ எதுவுமே நம்ம எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் வி ஹாவ் டு பி இன் அ பாசிட்டிவ் திங்கிங். எதையுமே ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டோரியை முடிப்பார். அப்போ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அவர் சொல்கிறார், பாசிட்டிவ் திங்கிங் தான் நம்மளுக்கு வந்து நல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டோரியை முடிக்கிறார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், have a nice cup of tea and be positive in your life and take all in an optimistic way. optimistic அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எதையுமே ஒரு நல்ல விஷயமா நல்லதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நல்ல சைடை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லா ஷைன் ஆகும். ஸோ ஐ ஹோப் all best for you. Thank you.